இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். நானும் தல தோனி ஃபேன் தான். சரி, இது கிளாரிஃபை பண்ணி முடிச்சாச்சுல்ல. என்னடா இந்த மேட்ச் நேத்து? ஒரு கேஸ்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு. ஃபீல்டிங் ஏன்டா கேவலமா இருந்துச்சு. பேட்டிங் லைனை பத்தி நான் பேசவே தேவையில்லை. பவுலிங் தான் ஏதோ பவுலிங் நல்லா இருந்துச்சு. அதை விட்டா ஃபீல்டிங் இவ்வளோ ட்ராப் கேச்சஸ் அண்ட் பேட்டிங் லைனை பத்தி நான் பேசவே வேணாம். ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு விழுந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. T20 மேட்சை டெஸ்ட் மேட்ச் மாதிரி உட்காந்து ஆடிட்டு இருந்தாங்க. நான் இப்போ அதை பத்தியும் பேச வரல. எனக்கு இருக்கிற இஷ்யூ என்னன்னா, எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஆனா இப்போ நம்ம டீமுக்கு நாங்களே டாக்ஸிக்கா இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தான் தோனி பார்க்கணும்ல. ஸோ எவன் அவுட் ஆனாலும் சரி, எவன் எப்படி போனாலும் சரி, எந்த குடி முழுங்கி போனாலும் சரி, எனக்கு தோனியை பார்க்கணும், அவ்வளவுதான். ஏன்னா ஜடேஜா அவுட் ஆனவனே என்னடா சியர் பண்ண வேண்டியது இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 24 ரன்ஸ் ரிக்வயர்ட் ஆஃப் 6 பால்ஸ்ன்னு இருந்தா கூட சரி சியர் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா தோனி அப்பேற்பட்ட பிளேயர். ப்ரெஷர் மூமெண்ட்ல ரிலீவ் பண்ற மாதிரி ஒரு பிளேயர். லாஸ்டா நின்று அடிச்சு கேம் வின் பண்ற மாதிரி ஒரு பிளேயர். எப்பயாவது தான் தோனியை நீங்க நின்று ஆடுற மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா மற்றவங்கள ஆடி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூஷியல் பாயிண்ட்ல தோனி வந்து அங்க ரிக்வயர்ட் ரன்னை மீட் பண்றதா தோனி. அந்த ரோல் தான் தோனி பிளே பண்ணும். நீங்க என்னன்னா மற்றவங்க எல்லாம் விக்கெட்டு போட்டோம், தோனி மட்டும் வரட்டும், தோனி மட்டும் வந்து என்னடா பண்ணிட முடியும்? அங்க தோனி மட்டும் வந்தா அங்க என்ன பண்ணிட முடியும்? ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன்ல இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணாம ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க, அவுட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ 197 வேணுமா இருந்துச்சு. 197 வேணுமா இருந்துச்சு. நாங்க பார்த்தா 5 ஓவர்லயே ஏதோ 3-4 விக்கெட் ஏதோ போயிடுச்சு. பார்த்தா ஜடேஜா அவுட் ஆனோடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இந்த ஆங்கர்ஸ் வேற வேற வேலை இல்லை. போய் போய் நல்லா தோனி தோனி ஏன்டா கத்திட்டு இருக்கீங்க? ஒரு சிங்கிள் பிளேயர் ஒரு டீமை ஜெயிக்க வைக்க முடியாதுடா கிரிக்கெட்ல. ஒரே ஒரு ஆள் ஒரு டீமுக்காக விளையாண்டா அந்த டீம் எங்கேயும் போகாது, இப்படிதான் அவுட் ஆகும். இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனா இந்த இயர் ட்ரோஃபியை வின் பண்ணாமலையும் இருக்கலாம். தலைவலிக்குதுடா, தலைவலிக்குதே. பார், நான் ஒன்னே ஒன்று கிளியரா சொல்லிடுறேன். தோனி ஒருத்தங்களே வந்து மேட்ச் ஆடி முடிக்க முடியாது. என்னவே ஆனாலும் சரி, அவங்க ஒரு பவர் ஹிட்டிங் பிளேயர். வந்தா 4 6 5 4 அப்படி அடிச்சு போற ஆளு, அவ்வளவுதான். அவங்க அவங்க இதர் அதனால தான் அவ்வளோ லேட்டா வர்றது. அவங்க அப்படி நின்று ஆடுற ஆளா இருந்தா அவங்க ஃபர்ஸ்டே வந்திருப்பாங்க. 3rd or 4th பொசிஷன்ல வந்திருப்பாங்க. தோனி தோனின்னு தோனிக்காக வெயிட் பண்ணிட்டு வேற எல்லாரையும் டிஸ்கரேஜ் தான் பண்ணி விட்றீங்க அங்க. ஓகே, இதை யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரே ஒரு பிளேயருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. ராகுல்னு வச்சுக்கோங்க, காமன் நேம். சரி, இப்போ ராகுல் 5th டவுன் வரான். அவனுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களை ஆக்டிவா உங்க டீம்மேட்ஸை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஃபேன்ஸே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, இவன் அவுட் ஆயிடணும், அவுட் ஆயிடணும், அவுட் ஆயிடணும்னு. அப்படி டிஸ்கரேஜ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஆட மனசு வருமா? பேட்டிங் பண்ண மனசு வருமா? பவுலிங் பண்ண மனசு வருமா? இல்லை ஃபீல்டிங் தான் பண்ண மனசு வருமா? எல்லாரும் அந்த ராகுல்காக, ஒரு ராகுல்ன்ற ஒரு பிளேயருக்காக, ரொம்ப நல்ல பேட்டர், விக்கெட் கீப்பிங் சூப்பரா பண்ற ஆளு, ஆனா அந்த ஒரு பிளேயருக்காக மட்டும்தான் என்கரேஜ் பண்ணி மற்றவங்க எப்படி ஆடினாலும் அவனை போய் திட்டி, எதுக்கு நீ ஆடுற, ராகுல் ஃபினிஷ் பண்ண அந்த மேட்ச்ன்னு சொல்லி உங்களை திட்டுனா உங்களுக்கு ஆட மனசு வருமா? இதான பண்றீங்க. நீங்க டாக்ஸிக்கா இருக்கீங்கடா டேய். போய் ஒருத்தன் ஒரு மேட்ச், லாஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிச்சான். அவன் அவன் கமெண்ட் செக்ஷன்ல போய் திட்டுறீங்க அவனை. என்னன்னு, தோனியை முடிக்க விட்டுருக்கணும் அந்த மேட்ச். டேய், அது 11 பிளேயரா, 11 vs 11, 1 vs 11 இல்ல. இன்ஃபேக்ட் நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிட்டேன், அவனுக்கு புரியுற மாதிரி சொல்றான். தோனியே கப்பு ஜெயிச்சாலும் அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் அந்த கப் எடுத்துட்டு போய் அந்த டீம்மேட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி போய் நிக்கிற ஆளு தான். தோனிக்கே தெரியும் இது ஒரு டீம் கேம்னு. இங்க ஒருத்தனை நம்பி இந்த மேட்ச் இல்ல. என்னவே தோனி கேப்டனா இருந்தாலும் அந்த கப் எடுத்துட்டு போய் டீம்மேட் கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி போய் நினைக்குவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கும் தெரியும் இது டீம் கேம்னு. இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சரி, இந்த தற்குறி ஃபேன்ஸும் சரி, அது ஏன்டா இப்படி கேவலமா பண்ணி தொலைறீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம்,
இதே விஷயம் வேற டீம்மேட்ஸ்க்கானாலும் அப்படிதான், வேற டீம்க்கானாலும் அப்படிதான்டா இருக்கும். ஆர்சிபில வெறும் கோஹ்லிய நம்பி அந்த டீம் எல்லாரும் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்படிதான்டா போகும் அதுவும். ஆர்சிபில எல்லாரும் எல்லாரையும் சப்போர்ட் பண்றாங்கடா. எம்ஐல இப்போ கான்ஃப்ளிக்ட் இருக்கு, உள்ள பஞ்சாயத்து இருக்கு. அதே மாதிரி சிஎஸ்கேவும் வேணாமே. சிஎஸ்கே ஒரு நல்ல டீம், அப்படியே இருக்க விடுங்களேன். இன்னொரு விஷயம், என்னடா தோனி தோனி தோனின்னு மட்டும் என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் இயர் எல்லாம் எடுத்து பாருங்கடா டேய், எவ்வளோ பேர் ஆடி இருக்காங்க எங்களுக்கோசம். லாஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப் எல்லாம் தோனினால மட்டும்தான் ஜெயிச்சோமா நாங்க. சுரேஷ் ரெய்னா இருந்தாரு சின்ன தலைன்னு, முத்தையா முரளிதரன் பாலிங் ஸ்பெல்லு, அதுக்கப்புறம் யாரு மைக் ஹசி, நான் பழசு சொல்லிட்டு இருக்கேன், பிராவோ, எவ்வளோ பேர் நின்று ஆடின ஆளுங்கடா. எல்லாரும் ஒரு டீமுக்காக ஆடினாங்க. எல்லாரும் நாமளும் சிஎஸ்கேன்னு ஒரு டீமை தாண்டா என்கரேஜ் பண்ணோம். சிஎஸ்கேல எல்லாரையும் கொண்டாடுவோம்டா நாங்கள். தோனியை தலை தோனி, சுரேஷ் ரெய்னாவை சின்ன தலை, பிராவோவை டிஜே பிராவோன்னு அவங்கள செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாரையும் செலிப்ரேட் பண்ணவங்கடா நாங்கள். ஒரு டீம்மேட்டையும் ஒரு பிளேயரையும் செலிப்ரேட் பண்ணவங்க நாங்கள். நல்லா ஆடினா நல்லா ஆடினா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். அதனால எல்லாரையும் செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துட்டு போய் நீங்க வெறும் ஒருத்தங்களை மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் போவோம். மேட்ச் இப்படிதான் ஆகும், வேற எதுவும் பண்ண முடியாது. எல்லா வருஷமும் ஜடேஜாவை கொண்டாடிட்டு இருப்போம்டா நாங்க. பாவம், அந்த மனுஷனை பத்தி யோசிச்சு பாரு. அவனுக்கு அப்புறம் தோனி வரான்ற ஒரே காரணத்துக்காக அவனை எல்லாரும் ஹேட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் ஆடினாலும் யாரும் வெறுப்போட பார்த்துட்டு இருக்கான் எல்லாரும். அவன் ஆடினாலும் இவன் என்னடா அவுட் ஆடணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவனுக்கு அப்புறம் தானே தோனி வராரு. அந்த ஒரே காரணத்துக்காக ஒரு நல்ல பிளேயரை நாங்க டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிளேயரை மட்டும் இல்ல, எல்லா பிளேயரையும் பண்றோம். எஸ்பெஷலி ஜடேஜா, அவனை பத்தி யோசிச்சு பாருங்களேன். செம்ம ஃபீல்டர், பெஸ்ட் வேர்ல்டு கிளாஸ் ஃபீல்டர் ஜடேஜா. பவுலிங்லயும் சூப்பர் பவுலிங், பேட்டிங்லயும் எப்ப ரெக்வயர்டு இருக்கோ அப்ப நல்லா அடிப்பான். ஆனா எல்லா இடத்துலயும் ஒரு ஆல்ரவுண்டரா ஆல் ஸ்டாரா இருக்க பிளேயரை நாங்க அவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டீமா சேர்ந்து அதுவும் எப்படி இருக்கும் அவனுக்கு? என்னத்துக்கு அவன் ஆடணும் சொல்லு? சொன்ன மாதிரி இப்படி இருந்தா இப்படிதான் ஆகும். இப்படியே போனா இந்த ஃபேன் பேஸும் இப்படி போனாலும் சரி, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சரி, இப்படியே போயிட்டு இருந்தா சிஎஸ்கேவே இந்த வருஷம் ஜெயிக்காது. ஃபர்ஸ்ட் செகண்ட் இயரும் ஜெயிக்காது. அப்புறமா யங்ஸ்டர்ஸ் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. சிஎஸ்கே அத்தோட ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இப்போ கலாய்க்கிறாங்கல்ல, இதெல்லாம் பெருசே இல்லை. இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். இன்ஃபேக்ட் எவ்வளோ கேவலமா இருக்குன்னா, அவங்க எங்களை கலாய்க்கிறாங்க, நம்மக்குள்ள டாக்ஸிசிட்டி இருக்கு. அந்த டாக்ஸிசிட்டி எடுத்து நம்ம பிளேயர்ஸ் மேல காட்டுறோம். ஜெயிச்சா தோனி, தோத்தா மற்றவங்க தப்பு. உடனே வந்துடுவானுங்க, இப்போ என்னப்பா செலிப்ரேட்டே பண்ணக்கூடாதா, தலையோட லாஸ்ட் இயரா இருக்கும் இது அதுன்னு. இருந்துட்டு போகுதுடா, தலையோட லாஸ்ட் இயர்னா இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் டீம் மேல தான் ஃபோக்கஸ் பண்ணோம். சரி, ஓகே, இதே வச்சுக்கோமே, ஹைப்போதெட்டிக்கலி இதுதான் தலையோட லாஸ்ட் இயர், தோனியோட லாஸ்ட் ஐபிஎல்னு வச்சுக்கலாமே. அந்த ஐபிஎல்ல எவ்வளோ அவங்கள செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி டீமையும் செலிப்ரேட் பண்ணாதான் இந்த தடவை கப்பு ஜெயிப்பாங்க. ஜெயிச்சா லைக் லாஸ்ட் இயர் தோனி ஆடினாரு, கப்பு ஜெயிச்சோம், அண்ட் தோனி ரிட்டையர் ஆனாரு, கப்போடு ரிட்டையர் ஆனாரு. இது சொல்றதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. இதை விட்டு ஒருத்தங்களை மட்டும் என்கரேஜ் பண்ணிட்டு மற்றவங்க ஆட மாட்டாங்க, அதுக்கப்புறம் கப்பும் கிடைக்காது. சப்போஸ் இதுதான் தோனியோட லாஸ்ட் இயரா இருந்தாலும் கப்பு இல்லாம தான் தோனி போவாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் எங்களுக்கு தான். அண்ட் செலிப்ரேட்டே பண்ணக்கூடாதா? இல்ல, அப்படி நான் சொல்லவே இல்லையே. செலிப்ரேட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வேறவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஒருத்தங்க நல்லா பேட்டிங் பண்றாங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்க அதை. ஒருத்தங்க தோனிக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க வந்து ஃபினிஷர் கொடுத்தாங்கன்னா அதையும் என்கரேஜ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம தோனியை நாங்க ஒரு ரிட்டையர் ஆகும்போது பாடுறா வந்தாரு, நின்னாரு, கப் அடிச்சாரு, ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாரா அப்படி இருக்கும். இல்லைனா நாம எப்படி 2019 வேர்ல்ட் கப்பை ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கோமோ, இன்னும் அந்த வேர்ல்ட் கப்போட ரன் அவுட் சீனை இன்னும் ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். அது வேணாம் எங்களுக்கு, அது வேணவே வேணாம் எங்களுக்கு. அட்லீஸ்ட் ஐபிஎல்ல ஆச்சு அவங்க கப் அடிச்சுட்டு ஒரு கம்பீரமா போட்டோம் தான் நான் எதிர்பார்க்குறேன். புரிஞ்சா சரி. இது மனசுல இருந்துச்சு சொல்லணும்னு சொன்னேன். அஃபைண்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க பண்ற வேலையா தான் இருக்கும் இது. ஸோ மாத்திக்க பாருங்க. அப்படி இல்லை இப்படிதான் இருப்பேன்னா சரி போயிடுச்சு, அவ்வளோ நக்கிட்டு போவோம் சிஎஸ்கே. நாங்களும் We'll come back strong, that's what we are known for. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up.